ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகளை அலசி ஆராய் ஒரு களம். RDX திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு. செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றம் அருகே அதிக மகசூல் நடக்கும் பகுதியில் நெல் கொள்முதல் நிலையத்தை அமைக்காமல் வேறொரு பகுதியில் அமைத்து விட்டதால் நெல்மணிகள் திறந்த வெளியில் கொட்டப்பட்டு மழையில் நனைந்து வீணாகி போவதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கிறார்கள். அவர்கள் தெரிவித்த காட்சிகளை பார்க்கலாம். சுமார் எனக்கு ஒரு 30 ஏக்கராக நெல் எடுத்தாந்து கொட்டி வச்சிருக்குங்க. இந்த இடத்துல டிசிபி வர்றதுனால நெல் எடுத்தாந்து சேவ் பண்ணுங்க. இது வரைக்கும் டிபிசி வர்றதுனா நேற்று வர்றதுனாங்க வந்து திருப்பி மறுபடியும் எடுத்து மாட்டாங்க. இந்த விவசாயத்தில் இவ்வளோ நெல் இப்போ மழையிலையும் ரொம்ப முளைச்சி ரொம்ப வேதனையாக இருக்குதுங்க. இது லட்டூருக்கு தான் வருதுன்னு தான் ஃபஸ்ட்டு சொன்னாங்க. ரெண்டாவது பார்த்தா பக்கத்தில் அங்கமாப்பட்டுக்கு சின்ன ஒரு குக்கு கிராமத்துக்கு எடுத்து போய் வச்சுக்கிறாங்க. அது எதனால் எடுத்து முடிச்சாங்கன்னு தெரில. கேட்டதுக்கு கூடுதல் விவரங்களோடு நம்முடைய செய்தியாளர் பிரகாஷ் இணைகிறார். பிரகாஷ், வணக்கம். விவசாயிகள் தரப்புல இருந்து கொள்முதல் நிலையம் வெகு தொலைவில் இருக்கு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காங்க. அதிகாரிகள் இது தொடர்பாக ஏதாவது நடவடிக்கை எடுக்கப்படும்னு சொல்லியிருக்காங்களா? என்ன நடக்கிறது? விரிவான விவரம். வணக்கம். நிச்சயமாக, அதாவது செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றம் ஒன்றியத்தில் அதாவது பருவ காலத்திற்கு ஏற்றவாறு நெல் கொள்முதல் நிலையங்கள் அந்தந்த கிராமங்களில் அமைக்கப்பட்டு வருகிறது. அதன்படி திருக்கழுக்குன்றம் ஒன்றியம் லட்டூர் ஊராட்சிக்குட்பட்ட அங்கமாம்பட்டு பகுதியில் அரசின் நேரடி நெல் கொள்முதல் நிலையமானது அமைக்க ஆளுங்கட்சியினர் அதாவது திமுகவினருடைய தூண்டுதலோடு அதிகாரிகள் செயல்பட்டு வருகின்றனர். இதற்கு லட்டூர் கிராம விவசாயிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். லட்டூர் ஊராட்சிக்கு உட்பட்ட அங்கமாம் பகுதியில குறைந்த அளவிலேயே விவசாயம் செய்து வருவதாகவும் அதனால் லட்டூர் கிராமத்தில் 1000 ஏக்கருக்கு மேல் விவசாயிகள் அதாவது விவசாயம் செய்து வருவதாகவும் அதனால் அரசின் நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தை தங்களுடைய பகுதியான லட்டூர் கிராமத்திற்கு தான் கொண்டு வர வேண்டும் எனவும் அவர்கள் தெரிவித்தனர். ஆனால் ஆளும் திமுக ஆட்சியில் திமுக நிர்வாகிகளே அரசு அதிகாரிகளை மிரட்டுவதாகவும் திமுகவினரால் அவர்கள் சொன்னால் அதிகாரிகள் மிரண்டு போவதாகவும் விவசாயிகள் குற்றம் சாட்டினர். ஆகவே எங்கள் பகுதியில் அரசு உத்தரவின்படி லட்டூர் கிராமத்தில் தான் அரசின் நேரடி நெல் கொள்முதல் நிலையம் அமைக்க வேண்டும் என்றும் அதற்கு தெரிவித்தனர். மேலும் அதற்கு செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் மற்றும் உள்துறை அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் தெரிவித்தனர். மேலும் அரசு அதிகாரிகளிடத்துல நம்ம கேட்டபோது அவர்கள் என்ன தெரிவித்தார்கள் என்றால் லட்டூர் ஊராட்சியாக இருந்தாலும் கூட அங்கமாப்பட்டு பகுதியில் தான் கொண்டு செல்ல வேண்டும் என அவர்கள் தெரிவித்தனர். இது குறித்து ஏன் அந்த இடத்துல நீங்க கொண்டு செல்ல வேண்டும் என்று இவ்வளவு தீவிரம் காட்டுகிறீர்கள் என்று கேட்டபோது அவர்களிடத்திலிருந்து எந்த ஒரு முறையான பதிலும் அவர்கள் அளிக்கவில்லை. இது குறித்து விரைவில் ஆய்வு செய்து தாங்கள் பதிலளிப்பதாக தெரிவித்தனர். விவரங்களுக்கு நன்றி. ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகளை அலசி ஆராய் ஒரு களம். RDX திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு.